Hello friends, welcome to Vijaya creation. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாலக்கீரை ஜூஸ் எடுத்து அதில இருந்து ஒரு வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை தேங்காய் அளவு நான் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். பாலக்கீரை ஒரு அரை கட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பூவை தேங்காய் துருவலை துருவி வச்சுருக்கதை நம்ம பால் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பால் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸு. அதே மாதிரி அதே மிக்ஸி ஜாரில் அந்த கீரையை போட்டு அதையும் நம்ம ஜூஸ் மாதிரி அந்த ஜூஸ் சாறு மட்டும் எடுத்துப்போம். இப்போது ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் வந்து பாலக்கீரை ஜூஸு இது ரெண்டும் யூஸ் பண்ணி வீட் ஃப்ளோரு ஒரு 3 கப் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதுக்கு கூட ஒரு அரை கப் அளவு ரவையும் அரை கப் அளவு மைதாவும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த 3 எடுத்து வச்சுருக்கேன்னா இதை அந்த தேங்காய் பாலையும் அந்த பாலக்கீரை ஜூஸையும் யூஸ் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு நம்ம ரொட்டி மாவு பதத்தோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிணைஞ்சிப்போம். லைட்டாக உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போது தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இது ஃபஸ்ட்டு பால் அப்படியே எடுத்திருக்கேன், தண்ணி கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் பாலும் பாலக்கீரை ஜூஸ் ஊற்றினா நல்லாயிருக்குமோ இன்னொன்று நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்து. இது ஒரு ஸ்ரீலங்கா ரெசிபி அந்த சேனலில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களுக்கு 2 வாட்டி செஞ்சு கொடுத்தேன். சரி 3ஆவது வாட்டி நம்ம யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் போட்டேன். இது நல்லா க்ரீனாக வந்துருந்தது அவங்களுக்கு. நம்ம இன்னும் கூட ஒரு கட்டு பாலக்கீரை அரைச்சி அதில் நம்ம ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துருக்கலாம். அது பாதி கட்டு தான் அரைச்சேன், அதனால் அதில் க்ரீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, க்ரீன் கலரு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரவை போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 hour அல்லது 20 minutes ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை எப்படி தேய்ச்சி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அதில் தேங்காய் பால் சேருது, பாலக்கீரையோட ஜூஸ் சேருது. அதனால் பசங்க ஒரு 10 அண்ணன் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அது பெஸ்ட்டு தான். ஏன்னா பாலக்கீரை யாரும் பசங்க எவ்வளோ விரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ஸ்வீட்டில் நல்லா இருந்தது. கொஞ்சம் இது நம்ம ரொட்டி மாதிரி பண்ணிடலாம். நான் ரொம்ப பெருசாக கடைக்கா அந்த இது ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்கொயர் வந்து கிடைக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர், இது அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அதை எடுத்துக்கோங்க. அதை டிசம்பர் ப்ளூ ஃப்ளவரை நம்ம சொல்லுவாங்க ஊரில், வேலியில் இருக்கும் அந்த ஃப்ளவரோட இது ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை நம்ம எண்ணெயில் எடுத்துடணும். அதனால் இதில் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி அந்த நல்ல ஹீட்டில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ அதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். இப்படி நல்லா சலோர்ன்ட்டு இது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, எடுத்து போடும்போது அந்த மாதிரி வேவணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. அந்த க்ரீனும் நம்ம வேக வைக்கிறதுக்காக எண்ணெயில் போடும்போது ஒரு எல்லோவும் சேர்ந்து இந்த மாதிரி கலர் கிடச்சிருக்கு. பாருங்கள், இப்போது இது வந்து நம்மளுக்கு வெறுமனே ஒரு கொஞ்சம் உப்பு சுவையில் தான் இருக்குது. இதை நம்ம ஸ்வீட் ஆக்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1.5 கப் அளவு சீனி போட்டு அதை நல்லா 2 கம்பி பதம் அளவுக்கு நம்ம அதை சூடு பண்ணி காய்ச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்வீட்டு அந்த இது பொருளை அது மேலே போட்டு நல்லா சீனி பால் வத்துற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி
அதில் ஸ்வீட்டு பிடிக்கும், செமையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது அதோட சீனியோட பதம் ஆறுன பிறகு இந்த மாதிரி இருக்கும் ஸ்வீட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.